பாதிக்கு ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ஓகேனா. அப்புறம் நெக்கை பார்க்கலாம். நெக் இருக்குல்ல, எனக்கு எப்போவுமே இது 10 இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. இங்கே இருக்குல்ல, கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இதாகும். கரெக்டாக வந்துடும். இது நம்ம எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் முன்னாடி, இது இங்கே இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கணும். ஓகேண்ணா, அவங்களுக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. இந்த லென்த் பார்த்துக்கோங்க. உங்கள் லென்த் கரெக்டாக வந்துச்சா? லென்த்து இந்த சைடில் லென்த்து கரெக்டாக வந்துச்சு. ஆனால் உள்ளே போகும்போது அப்புறம் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா. அதுதான் லென்த்து பார்த்துக்கோங்க. முதல்ல லென்த்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் முதல்ல மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இது இருக்கா, இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ அது ஒரிஜினல் மெஷர்மெண்ட் அந்தமாதிரி. இது ஒரிஜினல், இது ஒரிஜினல். ஒரு ஸ்கேல் சைஸ் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு தான் பார்க்கணும். உள்ளே இருக்குன்னு எவ்வளோனா வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்க்கணும். இல்லை நம்ம கட் பண்ணிட்டா அப்புறம் நம்ம இங்கே ஜாஸ்தி துணி எப்படி வரும்? இங்கே இருந்தால் பரவாயில்ல, இங்கே வராதில்ல. அதுதான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்க்கணும். மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கட் பண்ணுறது. ஆமாம். அப்புறம் ஆமல் வைக்கிறேன். ஆமல் வைக்கிறேன். இவ்வளோ தூரம் இருக்குல்ல, அது கொஞ்சம் இங்கே ஸ்டிச்சிங்கில் போகுது. கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் ஷோல்டரில் போயிடும். வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்கு பின்னாடி இது பேக். இப்போ முன்னாடி வந்து பாருங்க, இதெல்லாம் என்ன டவுட் பாருங்க. எல்லாம் மார்க் வச்சுட்டு ஒரு டைம் செக் பண்ணணும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணணும். இங்கே இதில் துணி கம்மியாக தான் இருக்கு, இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகேண்ணா, இது ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் போயிடும். ஓகே, இங்கேனா இங்கே பார்ப்போம். அப்படி இல்லைன்னு ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இது இருக்குல்ல,